சென்னை அருகே தாம்பரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய செங்கோட்டையன் பள்ளிக் கல்வித்துறை மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சிலர் அறிக்கையாக வெளியிட்டு வருவதாக கூறினார். அறிக்கை விடுபவர்கள் தன்னுடன் பள்ளிக் கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து ஒரே மேடையில் விவாதத்திற்கு தயாரா என்று சவால் விடுத்தார். பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு யார் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வேலை கொண்டு பேசுகிற போது அதை அதிகமாக சொல்கிற துணிவு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அறிக்கை விட்டவர்களுக்கு அந்த துணிவு இருக்கிறதா? மேடையில் வரட்டும், நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்வேன். செங்கோட்டையன் சவாலுக்கு பதிலளித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் செங்கோட்டையனுடன் விவாதத்திற்கு தான் தயாராக இருப்பதாக அன்புமணி கூறியுள்ளார். மேலும் விவாதத்திற்கான இடத்தையும் நாளையும் செங்கோட்டையன் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டார். இதான ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் உத்தரமேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையனிடம் அன்புமணி சவாலை ஏற்றுக்கொண்டது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விவாதத்திற்கான தேதியையும் இடத்தையும் அன்புமணியே தேர்வு செய்யலாம் என்று செங்கோட்டையன் பதிலளித்தார். ஒரே மேடையில விவாதம் பண்ண தயாரா இருக்கும். இந்த ஊழல் குறித்து அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் நான் தயாரா இருக்கேன், எப்ப கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்னா நான் தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நானும் தயாரா. அவர் எப்ப சொல்றான்னு சொல்லி அவர் எப்ப சொல்றான்னு சொல்லி எந்த மேடையில் வீட்டுல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்லு. இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாச்சுனா உடனே சொன்னதுக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வெளியதான் கூப்பிடலடா. வந்துட்டல வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா.